அனாமிகா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி வந்து விஜயை தான் வந்து கம்பெனியோட வந்து ஓனர் ஆக்கணும், அங்கே டம்மி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நினைக்கிறாங்க. அதன்படி வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராரு. அனாமிகா கோச்சின்னு உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த விஜய் வந்து, ஏன் அனாமிகா நீ தான் சொன்னல ஆஃபீஸ்க்கு போக சொல்லி, நானும் போனேன், அப்புறம் ஏன் வந்து கோச்சின்னு இப்படி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக கஷ்டமாக இருக்குது, நான் தான் போயிட்டு வரேனே, நீங்கள் போயிட்டு வந்தால் போதுமா, உங்களுக்குன்னு தனி ஒரு அடையாளம் வேணாமா, நியூ ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும், அப்போ தானே எல்லோரும் உங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அனாமிகா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, புரியுதா, நீ சொன்னேன்னு தான் நான் போகிறேன், இல்லைன்னா நான் போகவே மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வராது அனாமிகா, இங்கே பாருங்கள் வராதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் தனியாக சூர்யா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அது பண்ணால் தான் எனக்கும் நிம்மதி, புரியுதா, அப்போ தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்கங்க, நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்காக அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன நான் புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அவ்வளோதானே, சரி ஓகே நான் பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு. பரவாயில்லையே ஒத்துக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம், நிஜமாக பண்ணுவீங்களே, நிஜமாக பண்ணுவேன், சரி சரி நாளைக்கு அதுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னோடனே, சரி ஓகே நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அப்பா நல்ல காலம், எப்படியோ அவர்கிட்ட வந்து பேசி நியூ ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் என்ன நம்ம கெத்து தான் அதிகமாக இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு நம்மளும் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து அனாமிகா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் காட்டில் தான் மழை, இதுக்கப்புறம் வந்து சூர்யாவோ சரி அந்த மகாவும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே நாங்கள் தான் பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னோடனே, அப்படி அப்படி கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாங்க. நம்ம வந்து சித்ரா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ இப்படியே உட்காந்தா எப்படி, உன் புருஷன் வேலை செய்து நீ பார்க்கணும்ல, போயிட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி போயிட்டு வா, சரி நான் உடனே கிளம்புறேன், நீ ஒரே ஆளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி ஆகிடும், அதே மாதிரி மகா மாதிரி சாப்பாடு எடுத்துன்னு போகும்போது எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போ, அதுதான் நல்லது, ஓகேவா அப்படின்னோடனே, சரி ஓகே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சித்ரா வந்து கொஞ்சிட்டு போகிறாங்க. போடி போ, உனக்கு போனால் தானே இருக்குது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க சித்ரா. இங்கே என்ன பண்ணுறாரு, கவிதை வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட. ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரொம்ப ரசித்து கேட்டுட்ருக்காங்க. நான் விரும்பின அனாமிகாக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை கேட்குறீங்களான்றாரு. உடனே வந்து அந்த கவிதை சொல்ல போகிறாரு. கரெக்டாக அந்த டைமில் சூர்யாவும் மகா அவங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து நிறுத்திடுறாரு. எதுக்கு நான் நிறுத்துறேன், உன் மனசில் உள்ளது சொல்லு, இதில் தப்பே கிடையாதுன்னு சொல்லி சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் வந்து கவிதை சொல்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. அனாமிகா பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களா, கவிதை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சேன், எப்படியாவது வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், நீங்கள் இங்கே வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், பார்த்தா இந்த மாதிரி இருக்கீங்க, சே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, என்னை ஏமாற்றிட்டு இங்கே வந்து இது கவிதை சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இது வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து நான் என்ன பண்ணேன் தப்பு, கவிதை தானே சொல்லிட்டு இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கவிதை சொல்கிறது தப்பு இல்லையா, அந்த கவிதை எப்போ பார்த்தா இதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்களா, நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா தானே தெரியுது உங்களோட லட்சணம் என்னன்னு, இதை வரை எங்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. எல்லா ஸ்டாஃப்மே பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே வந்து அது வந்து அனாமிகா அப்படி சொல்ல வராரு. வாய் மூடுங்க அப்படி சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா வந்து சமைய டென்ஷன் ஆகிறாரு. முன்னாடி மகா வந்து என்ன அனாமிகா எல்லாம் முன்னாடி இப்படி திட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது புருஷ பொண்டாட்டிக்கு உள்ளே நடக்கிற விஷயம், நீங்கள் தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மகாவை சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், இப்படி ஏமாத்துற, உன்னை நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு தேவை தான் எனக்கு இதெல்லாம், எவ்வளோ பெரிய சம்மந்தம், எவ்வளோ பெரிய வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போ தானே தெரியுது நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. அனாமிகா நிறுத்துறியா அப்படின்னு ஒன்று அப்படி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், இது ஆஃபீஸ்ன்னு மறந்துட்டு நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்க, அவன் இங்கே மேனேஜிங் டைரக்டர் புரியுதா, அவனும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இதில், அதனால் அவனை எல்லாரும் மதிக்கணும், அதனால் நீ வந்து மரியாதை அவன் மரியாதை நீயே கெடுக்கிற மாதிரி பேசுகிற, உனக்கு அசிங்கமாக இப்படி பேசுறதுக்கு, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கோ, இங்கே வந்து பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, எல்லா ஸ்டாஃபும் பார்த்துட்ருக்காங்க, நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. என்ன உங்கள் தம்பியை சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் வருதா, இங்கே தம்பி அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே ஒர்க் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம், தேவையில்லாமல் இங்கே வந்து நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இங்கே வரதை நிறுத்து, முதல்ல வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கோ, புருஷன் பொண்டாட்டிலாம் வீட்டில் தான் பேசணும், இங்கே வந்து புருஷன் பொண்டாட்டிலாம் கதையெல்லாம் அடிக்கக்கூடாது புரியுதா, முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. அதுக்கிட்ட அனாமிகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாடுறா கவலைப்படாது எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு ஆறுது சொல்கிறாரு. இது முடியுது.